Hello friends, welcome back to the channel. You are with me Shakti. வாங்க இன்னைக்கான கதையை பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா தன் நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு மாறு வேடத்துல அந்த ஊர்லோட கடத்தெருவுக்கு போயிருக்காரு. அப்ப அவரு அங்க ஒரு பெரிய தடைக்கல் ஒன்ன வச்சிருந்திருக்காரு. இதை யார் எடுத்து போடுறா அப்படின்றது பார்க்கணுன்றது அவரோட எண்ணம். ஸோ அது பக்கத்துல மறைவா ஒரு இடத்துல நின்றுட்டு மக்கள் இந்த தடைகளுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் போறாங்க. ஒரு சிலர் அதை தாண்டி போறாங்க, ஒரு சிலர் ஒதுங்கி போறாங்க, ஒரு சிலர் திட்டிக்கிட்டே போறாங்க. பாரு இவ்வளோ பெரிய கல்லை கொண்டு வந்து இப்படி போட்டா என்ன பண்றது அப்படின்னு இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசான ஒருத்தர் மட்டும் தன் தோல்ல நெல்லு மூட்டையை சுமந்துக்கிட்டு வராரு. அவர் இந்த தடைக்கல்ல பார்த்தோன்னே, நடு ரோட்ல இப்படி ஒரு பெரிய கல் இருக்கு, சின்ன பிள்ளைங்க விளையாண்டு விழுந்ததுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன் தோல் மேல இருக்கிற நெல்லு மூட்டையை ஓரமா இறக்கி வச்சுட்டு அந்த கல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்த்தி ஒரு ஓரத்துல வைக்கிறாரு. வச்சா அந்த தடைக்கல்லுக்கு கீழே ஏதோ சின்னதா ஒரு பேப்பர் தெரியுது. அதை எடுத்து பார்த்தா அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த தடைக்கல்லை நகர்த்தி ஓரமா வைக்கிறவங்களுக்கு நாளைக்கு ராஜ மரியாதையோட 100 பவுன் தங்க காசு அரசர் தருவார் அப்படின்னு எழுதியிருக்கு. இத பார்த்தோன்னே அந்த ஏழை விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வேற. அதை கொண்டுகிட்டு ராஜா கிட்ட போறாரு. நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாக்கு இவர் தான் எடுத்து வச்சாருன்றதும் தெரிஞ்சிருச்சு. உடனே அதுல எழுதியிருந்த மாதிரி அவருக்கு பொற்காசையும் அரச மரியாதையும் கொடுத்து அவரை வழி அனுப்பி வைக்கிறாரு. இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம லைஃப்லயும் இப்படிதான் அப்டக்கல்ஸ், தடைக்கற்கள் நிறைய இருக்கும். அத பார்த்துட்டு ஒதுங்கி போனாலோ இல்ல அதை திட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலயோ நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அத எப்படி நம்ம நகர்த்துறோம், அதை எப்படி நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் நமக்கு கிடைக்க வேண்டிய சன்மானம் கிடைக்கும். ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.